மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு குறையிறதுக்கு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்விதான் நிறைய பேர் கேக்குறீங்க. சர்க்கரை நோய் குறையறதுக்கு எந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்ல உணவோட இந்த மூலிகையை டெய்லி சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. பொதுவாகவே நம்ம உணவு முறையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். இதை நீங்க காலையிலயோ இல்ல மதிய நேரத்துல உணவோடு நம்ம சாப்பிடும்பொழுது ஈஸியா நம்மளுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது இதுல ரொம்ப ஈஸியா நமக்கு பிளட்ல சுகர் கரையறத கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகைய நம்ம என்ன பண்ண போறோம்னா உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் கொத்தமல்லி விதைகள், தனியா விதை அப்படின்னு சொல்றோம். இந்த தனியா விதையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையறதுக்கு, ஃபேட்டி லிவர் கரையிறதுக்கு, நம்ம எல்லாத்துக்குமே இந்த தனியா விதைகள் நமக்கு பயன்படுது. இதை எப்படி நம்ம உணவோடு சேர்த்து இது எப்படிங்க சாப்பிடுறது? இது சாப்பிடுறதுனால நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையுமா? லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதுல இருக்கா? இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரத்தத்துல குளுக்கோஸா கலக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதே மாதிரிதான் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும், முக்கியமாக குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றும். நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். மலச்சிக்கல் சரியாகணும் அப்படின்னா நம்ம தனியா விதைகளை பயன்படுத்தலாம். சரி, இந்த தனியா விதைகளை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ரசம் செய்வோம் இல்லைங்களா? வீட்டுல ரசம் செய்வோம். இந்த ரச பொடியில கொஞ்சம் தனியா சேர்த்து நம்ம ரெடி பண்ணலாம். ஏற்கனவே ரசப்பொடி அப்படிதாங்க ரெடி பண்ணிருக்கோம்னா ஓகே. அதே மாதிரி சாம்பார் நம்ம செய்யும் போதும் இந்த தனியாவை வறுத்து பொடி பண்ணிட்டு மிக்சிலே பொடி பண்ணி, ரொம்ப ஃபைன் பவுடரா வேணா, மிக்சிலே பொடி பண்ணிட்டு நம்ம சாம்பார் செய்யும் போதும் இதை சேர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம பொரியல் செய்யறோம் இல்ல கூட்டு செய்யறோம், எல்லா உணவோடையும் தனியா பொடி மட்டும் நம்ம தனியாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்ப பொரியல்லாம் நம்ம பண்றோம்னா இந்த தனியா பொடியோட வரமிளகாய் சேர்த்து லேசா ஒரு 2 துளி எண்ணெயை விட்டு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இந்த பவுடரை நம்ம மசாலா மாதிரி பொரியல் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அதனோட சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம பண்ணும்போது சுவையும் நல்லா நமக்கு சுவையாக இருக்கும், மனமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப ஈஸியாவும் இது டைஜஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி விதைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு காலையில நம்ம கொத்தமல்லி டீ பருகலாம். கொத்தமல்லி டீ அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனியா விதைகள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இதனோட மிளகு சீரகம் ரெண்டுமே 20 கிராம் தேவைப்படுது. மிளகு சீரகம் ஓமம் இருந்தா ஒரு 20 கிராம் தேவைப்படும். இது மூணுத்தையுமே சேர்த்து எடுத்து கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கணும். இந்துப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிட்டிகை அளவு. இது நம்ம டீ போட்டுட்டு கூட ஒரு சிட்டிகை இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வெயில உலர்த்தி எடுத்துட்டு லேசா வறுத்து காலையில டீ மாதிரி குடிக்கணும். இது ஒரு அரை ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணீர்ல நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலை மதியம் இரவு 3 நேரமும் உணவு எடுத்ததுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை மட்டும் சாப்பிட்டுட்டே வாங்க. கட்டாயம் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். அது என்ன பொடினா தனியா பொடி தான். இந்த தனியா எப்படி ரெடி பண்ண போறோம்? 100 கிராம் தனியாவை எடுத்து வச்சிடணும். சுண்டை வற்றல் இருக்கு இல்லைங்களா? ஏற்கனவே இந்த சுண்டை வற்றல் அப்படின்னு சொல்லும்போது சுண்டைக்காய் அப்படின்னு பார்க்கும்போது அது சைஸ் தான் ரொம்ப சின்னது, ஆனா அதோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சுண்டைக்காயை நம்ம எப்படி சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல அதிகமான துவர்ப்பு, லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கு. நம்ம உடல்ல ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வதற்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு நமக்கு சுண்டைக்காய் பயன்படுது. இந்த சுண்டைக்காயை நம்ம தினந்தோறும் உணவுல சேர்த்துக்கணும். சுண்டை வற்றல், உப்பு இல்லாமல் சுண்டை வற்றல்.
சோ இத வந்து நம்ம பயன்படுத்தலாம். சோ இப்போ வந்து தனியா இருக்கு, நமக்கு சுண்டை வற்றல் இருக்கு. ரெண்டுத்தையுமே ஒரு 2-3 துளி நெய் விட்டு லேசா வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி. பெருங்காய பொடி வந்து எவ்வளவு சேர்க்கலாம் அப்படின்னா, மொத்தமே இது வந்து ஒரு 200 கிராம் 400 கிராம் அளவுக்கு நம்ம பொடி எடுக்கிறோம்னா இதுல 10 கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கணும். சோ பெருங்காயம் சேர்த்து இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணிடணும். சோ இந்த பொடியை எப்ப சாப்பிடணும்? காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவு எடுத்த உடனே சாப்பிட்டா போதும். இதனால கொஞ்ச நேரம் டைம் விடணுமா, இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடணுமா அப்படின்றது கிடையாது. உணவு எடுத்த உடனே இது ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணீர்ல கலந்து குடிச்சிடணும். சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அதே மாதிரிதான் இப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் இரவு நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வாக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை நேரத்துல நம்ம வாக் பண்றது வந்து கொஞ்சம் தேவையானதுதான். சோ காலை நேரத்துல நம்ம வாக்கிங் போறோம்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணணும். இரவு தூங்குவதற்கு முன்னாடி உணவு எடுத்த உடனே ரிலாக்ஸ்டா வாக் பண்றதும் நல்லது. சோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். சோ இதுதான் இதனுடைய சேர்த்து வந்து பார்த்தோம்னா மகாவில்வாதி கற்பம் சொல்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த மெடிசன் நம்ம பிளட் சுகர் லெவல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இதுல இந்த வில்வ மரப்பட்டை, வில்வ இலை இது இரண்டும் சேர்ந்ததுதான். இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து லவங்கப்பட்டை இருக்கும். லவங்கப்பட்டைன்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடியது இந்த லவங்கப்பட்டை. இதனோட பார்த்தோம்னா நமக்கு அன்னாச்சி பூ சேருது. அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், இதய தசைகளை வலிமையாக்குவதற்கும் நமக்கு நேச்சுரலா இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கும் இந்த அன்னாச்சி பூ நமக்கு பயன்படுது. சோ இதனோட அக்ரஹாரம் சேரும். அக்ரஹாரம் கொஞ்சம் கார்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை அளவு குறையும். மாசிக்காய் அடுத்த மூலிகை மாசிக்காய். மாசிக்காய் சொல்லும் பொழுது துவர்ப்பு கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகைய நம்ம இதனோட சேர்த்து மருந்தோட சேர்த்து பொடியாக நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா இதுதான் இப்போ இந்த மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்றது காலையில டெய்லி காலையில உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் கட்டாயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள்ல தனியா விதைகள் சேருது. தனியாகவே இதை நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையுது. இதனோட இன்னும் சில மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் பிரஷர் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகளோ முக்கியமாக தைராய்டு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதை நிச்சயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சுகர் மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த தனியா குடிநீர் மட்டுமே குடித்து சுகர் லெவல நார்மல் ஆகிட்டு இன்னைக்கு மெடிசனே இல்லாம நிறைய பேர் கியூரா இருக்காங்க. சோ அதனால இது பல நன்மைகளை நம்ம உடலுக்கு தர்றதுனால நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்பை கட்டாயம் பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.